ப்ளீஸ் சிடம். சரி, நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதில் ஒரு ஐடியாவும் கிடைச்சது, கிளாரிட்டியும் கிடைச்சது. அதில் உங்கள் அனுபவமும் தெரியுது. நிச்சயமாக உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வேர்ல்டு வைட் நிறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க, கைவசம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, அதுபோக சொந்தமாக நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்னால் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால தான் பேப்பர்ஸில் நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தேன். உண்மையிலேயே திறமையான ஆர்வமுள்ள யங்ஸ்டர்ஸ் தான் எனக்கு தேவை. அந்த வகையில் நீங்கள் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் கேட்ட தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். 2 வருஷத்துக்கு நாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வெளி ஆர்டரையும் எடுக்கக்கூடாது. என் கம்பெனி ஆர்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். வெளியில் நீங்கள் எடுக்கிற ஆர்டர்ஸை விட நான் நல்ல ரேட் தரேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுற தொகையை நீங்கள் திருப்பி தர இந்த 2 வருஷத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தர தேவையில்லை. இது பாருங்கள், நான் கொடுக்குற ஆர்டரை நீட்டாகவும் டயத்துக்கும் முடிச்சு கொடுக்கணும். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது யுவர் விஷஸ். இதுதான் என்னோட கண்டிஷன். இது ஓகேன்னா என் கம்பெனிக்காரங்க உங்கள் கம்பெனியை இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். செக்கை வாங்கிட்டு நீங்கள் கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ எனக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிற வேலையும் மிச்சம் தானே சார். நாங்கள் முழுக்க முழுக்க எங்களோட வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எங்களோட டெய்லர்ஸும் டே அண்ட் நைட் வேலை பார்ப்பாங்க. உங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே தான் சார். குட், ஃபைன். தென் த ட்ராவல் வித் கௌதம் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி ஆன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். லைஃப்ல கௌதம் சாரை சந்திக்கணுங்கிறது எனக்கெல்லாம் பெரிய கனவா இருந்துச்சு. அவரோட ஐடியாஸ்லாம் ஆர்டிக்கல்ல படிச்சு வீடியோஸ் எல்லாம் பார்த்து என் திறமைய நானே வளர்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவரே நம்ம கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அவர் இன்வெஸ்டர் ஆயிட்டா பிசினஸ பத்தி அவர்கிட்ட எது வேணாலும் டைரக்டா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன மேலே இவங்க 2 பேரும் பேசுற மாதிரி சத்தம் கேக்குது? நடந்ததெல்லாம் நினைச்சா ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தான் இத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து சேர நீ கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டமா பட்ட. எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ துரோகம், எவ்வளோ வேதனை, இது எல்லாத்தையும் தாங்கி பொறுமையா இருந்ததுக்கு உனக்கு பலன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும் மகா. இனி உனக்கு லைஃப்ல ஏர்முகம்தான். உனக்குன்னு சொல்லாதீங்க, நமக்குன்னு சொல்லுங்க. அதோட இந்த கஷ்டம் அவமானத்தை எல்லாம் நான் ஒருத்தி மட்டுமா சுமந்தேன்? நீங்களும் தானே. நீங்க மட்டும் என் கூட இல்லைன்னா இது எல்லாமே என் ஒருத்தியால தாங்கியிருக்கவே முடியாதுங்க. எப்படியோ மகா, நமக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரு. நீ கம்பெனி ஆரம்பிக்க போற. இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரா? அது யாரா இருக்கும்? உன் திறமைக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ற கௌதம் சார் கம்பெனிக்கே டஃப் கொடுக்க போற. அவர் கம்பெனி அளவுக்கு நம்ம கம்பெனியும் பெரிய கம்பெனி ஆயிடும். நீயும் கப்பல் மாதிரி கார் வாங்குவ, பெரிய வீடு கட்டுவோம், வீட்டுக்குள்ளேயே ஜிம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். உன் தங்கச்சிங்க 2 பேருக்கும் நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்போம். அப்புறம் கதிர், திவ்யா, மதி இவங்க எல்லாருக்கும் நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்போம். அக்காவோட லைஃபையும் செட்டில் பண்ணுவோம். இப்படி மிடில் கிளாஸாவே இருந்து காலம் பூரா கஷ்டப்படுறோன்னு அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம் இருக்கு. அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அப்பாவும் வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதே இல்லை மகா. அவருக்கும் வேண்டியதெல்லாம் வாங்கி தருவோம். தாங்க முடியலடா சாமி.
அப்புறம் வீடு கட்டுறப்போ நம்ம 2 பசங்களுக்கும் தனித்தனியா ரூம் கொடுத்துருவோம். நமக்கும் தனி ரூம் தான். பசங்க வளர்ந்துட்டா கூட நம்ம ரொமான்ஸ் பாதிக்க கூடாதுல்ல? ஓகே தானே? போதும் போதும். முதல்ல இன்வெஸ்டர் கிடைச்சு கம்பெனி ஆரம்பிச்சு ஓனருக்கும் நம்ம டெய்லர்ஸ்க்கும் கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும். கௌதம் சார் கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி குவாலிட்டிலயும் டைம் கீப் அப் பண்றதுலயும் அவரை நம்ம அசத்துவோம். கௌதம் சாரா? அப்போ அவர்தான் இன்வெஸ்டரா? இது வரைக்கும் கௌதம்னு ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம மேல அவருக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை வரணுங்க. அவரோட கைடன்ஸ்ல நம்ம கம்பெனிய நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நாம வசதியான வாழ்க்கை பத்திலாம் கனவு காணலாம். என்ன சொல்றீங்க? நம்மளுடைய 100% உழைப்பை நாம கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்களே, அது அத்தனையும் தானா நடக்கும். டெடிகேஷனையும் உழைப்பையும் கொடுக்க உனக்கு யாராவது சொல்லியா கொடுக்கணும்? நீ ஒரு காரியத்துல இறங்குனா நீ தான் உன்னையே மறந்துடுவிய. நமக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரு. எப்படி கம்பெனியை ரன் பண்றதுன்னு முதல்ல பிளான் பண்ணுவோமா? வாங்க. சரி. ஹலோ மேடம். அஸ்வின் சார், உங்களுக்கு கௌதம்னு யாரையாவது தெரியுமா? ஏங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கௌதம்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்டா நான் எந்த கௌதம்னு நினைக்கிறது? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. கௌதம்ங்கிற பேர்ல யாரோ இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. மகா காலையில நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு இருந்தா. அதுல ஏதோ ஆர்டிக்கலை பார்த்துட்டு உடனே கிளம்பி போனா. எங்க போனா ஏது போனான்னு ஒண்ணுமே புரியல சார். மகாவும் செல்வமும் பேசிட்டு இருந்ததை வேவு பார்க்க போனேன். அப்போ கௌதம் சார்னு மகா சொல்லிக்கிட்டே இருந்தா. அது மட்டும் தான் என் காதுல விழுந்தது. இன்னைக்கு அவரை தான் போய் பார்த்துட்டு வந்தா போல இருக்கு. ஒண்ணு அவர் இன்வெஸ்டரா இருப்பாரு, இல்ல அவர் கார்மெண்ட்ஸ் விஷயத்துல பெரிய ஆளா இருப்பாரு. அதனாலதான் இந்த கௌதம்ங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன். மேடம், மேக்ஸிமம் நான் சென்னையிலே இருந்தது கிடையாது. படிச்சு முடிச்சதும் நான் ஃபாரின் போயிட்டேன். நடுவில் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். மகாக்காக என்ன இன்சல்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டார். அந்த அவமானமும் ரணமும் தான் மகாவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த அந்த நேம்ல எல்லாம் யாரையும் எனக்கு அவ்வளவா தெரியாது. சரி, கௌதம்ங்கிறவரை பத்தி உங்க அப்பா கிட்ட விசாரிச்சிருக்கீங்களா? அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அவரை கேட்டா நான் ஏதோ மகாவோட முயற்சியை கெடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் கேட்குறேன்னு அவர் சந்தேகப்படுவார். சரி, இருந்தாலும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்பா கிட்டையும் அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி நான் விசாரிக்கிறேன். பட் நீங்களும் மகா செல்வத்தை ஃபாலோ பண்ணி அந்த கௌதம் யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஆனா மகாக்கு ஏதோ பெரிய ஹோப் கிடைச்சிருக்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கா. இந்த நேரத்துல தான் அவளை